ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நேயர்களே. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். தற்போது சுக்கிரன் பெயர்ச்சி, அதாவது 2024 மிதுனம் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி. இந்த கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் பொழுது கிரகங்களின் கூட்டணி, அங்கே இருக்கிற சஞ்சாரம், இந்த நன்மை செய்யுமா தீமை செய்யுமா 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சுக போகங்களின் அதிபதி, மனைவி யோகத்தை தருபவர். ஆணுக்கு மனைவி பற்றியும் மனைவிக்கு ஆணை பற்றியும் மன வாழ்க்கையில் நல்ல ஒரு அம்சத்தை பற்றியும் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல அம்சத்தோடு நல்ல யோக பலத்தோடு சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காக தான் சுக்கிர பகவானுக்கு 20 வருடம் தசாபுத்தி கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளவு தான் கீழ்நிலையில் இருக்கிறவர்களும் மேல்நிலைக்கு ஓரளவாவது வரக்கூடிய நல்ல ராஜயோக பலன்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா சிற்றின்பம், திருமணம் முதலான சுகத்துக்கு, வீரியத்துக்கு, கவர்ச்சிக்கு, அறிவாற்றலுக்கு, மனதுக்கு பிடித்தமான கணவனை அடையிற தகுதி, சுகபோகங்களில் இருக்கிற நல்ல ஒரு மகிழும் ஆற்றல். சுக்கிரன் அப்படின்னாவே இன்பம். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல காரு பங்களா வசதியோட வாய்ப்புகள் இருக்குன்னு சுக்கிர தசை வந்துச்சுப்பா வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல கேட்டிருப்பீங்க நிறைய பேர். மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்பு, பாசம், காதல், இந்த 3 இன்பங்களையும் தரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் தாங்க. அதனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் அவர் நமக்கு நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். இருந்தாலும் சுக்கிரன் மிதுனத்தில் பயிற்சியாகி அந்த சமயத்தில் பலருக்கு ஏற்றத்தையும் சிலருக்கு முன்னேற்றத்தையும், இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைனஸான அமைப்பு, சறுக்கள் இதெல்லாம் தந்து இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் பொதுவாக மகிழ்ச்சியை தரக்கூடிய கிரகம். அதனால் நமக்கு நன்மையே செய்வார், தீமை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைமைகள். குறிப்பாக சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துட்டால் அவர் எங்கே பயிற்சி ஆனாலும் உங்களுக்கு நன்மை தான் செய்வார் அப்படின்னுங்கள் தான். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசகதியில் இருக்கும்போதும் வேலை சம்பந்தமான உங்களுக்கு முன்னேற்றத்தையும், பெண்கள் வழியில் சில ஒரு மைனஸான நிகழ்வுகளையும் கொடுத்துருக்கக்கூடும். ஆனால் தற்போது கடகத்தில் பயிற்சியாகின்ற சுக்கிரன் அனைவருக்கும் நன்மை தரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சுக்கிரனுக்கு பிடித்த வீடு, அதாவது கடகராசி சுக்கிரனுக்கு பிடித்த வீடு. குறிப்பாக சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாகிறார். அதாவது கடகராசி அதிபதியாக சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகிறார். ரிஷபராசி அதிபதியாகிய சுக்கிரன் கடகம் ராசியில் வராரு. ஸோ அது சுக்கிர பகவானுக்கு பிடித்த இடம். அதே போல் சுக்கிரனும் சந்திரனும் நண்பர்கள். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, நல்ல அழகாக வாசனை மிக்க சென்ட்டு, திரவியங்கள், குளிர்பானங்கள், என்னென்ன ஒரு இனிப்பு, கலர்ஸ், இந்த மாதிரியெல்லாம் கலந்து இருக்கிற ஒரு அமைப்பு. கடகத்தில் இருக்கும் சுக்கிரன் பன்னீர் சோடா, குளிர்பானங்களை குறிக்குதுங்க, வாசனை திரவியங்கள். ஒருவரின் ஜாதகத்தில் கடகத்தில் சுக்கிரன் இருந்து விட்டால் ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு சின்ன ஒரு கடையை வச்சுட்டு, ஒரு ஃப்ரிட்ஜை வச்சுக்கிட்டு அதில் பல குளிர்பானங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி சின்ன அளவில் கடை ஆரம்பிப்பார். அதற்கு பிறகு பெரிய அளவுக்குள்ள அவர் பிரபலமாகக்கூடிய அமைப்பு, நல்லா அந்த பிஸ்னஸ் நல்லா க்ரோத் பண்ணுறது, பணக்காரர்களாக மாறுறது, அப்படி எல்லாமே இந்த கடகத்தில் இருக்கிற சுக்கிரன் பிறக்கும்போது இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கடல் கடந்து போய் கூட வியாபாரம் பண்ணிட்டு வர்றது, சரிங்களா. அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்வது சுக்கிரனின் காரகத்துவத்தில் வருது. ஆனால் ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் இருக்கிறதுனால ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி சேல்ஸ், அந்த மாதிரி அதெல்லாம் அமைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா உணவு தின்பண்டங்கள் அதை ஏற்றுமதி செய்கிறது. அதேமாரி இந்த ஜவுளியெல்லாம், ஜவுளி துணி, இந்த பட்டு, இந்த சாரீஸு, விலை உயர்ந்த சாரீஸ்,
இதெல்லாம் ஏற்றுமதி செய்வது, துணிகளை ஏற்றுமதி செய்வது, வெள்ளி பொருட்கள், இப்படி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலவித மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது அது அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வுகளை, நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுக்கிரன் மிதுனம் ராசியில் இருந்து கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். அப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு லைக் கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரிடிக்ஷன் இப்பொழுது இந்த சுக்கிரன் கடகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால எப்படி நடக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். சுக்கிர பகவான் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார். எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 12ஆம் தேதி 2024 வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனின் இடப்பெயர்ச்சி, அதாவது சுக்கிரன் மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு வரும் பொழுது மேஷ ராசிக்காரர்களை என்னென்ன அதிர்வலைகளை, என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன நன்மைகளை கொடுப்பாரு அப்படிங்கிறது பற்றி ஒரு பொதுவாக பார்க்கலாங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் உங்களுடைய 2ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதி. இப்படி இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அழகாக மாற்றணும், வீட்டை நல்ல ஒரு பொருட்கள்லாம் நல்ல அழகான பொருட்கள்லாம் வாங்கி போடணும், வீட்டை நல்லபடியாக பராமரிக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்கும்போது புதுசாக வாங்கணும், பழைய வண்டிகளை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாங்கணும், பழைய வாகனத்தை கொஞ்சம் கவனமாக பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதேபோல் மேஷராசிக்கு 2ஆம் அதிபதியான சுக்கிரன், 7ஆம் அதிபதியான சுக்கிரன் குடும்பத்துக்கு ஸ்தானத்துக்கும் களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியான இந்த சுக்கிர பகவான் ஒரு யோகக்காரகன், அதாவது யோகத்தை கொடுக்கிறவர் மேஷராசிக்காரர்களுக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலைமையில் சுக்கிரன் கடகம் ராசிக்கு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்கு உள்ள நுழையிறாரு. 4ஆம் வீட்டில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுவும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுகஸ்தானம் வண்டி வாகனங்கள், தாய், கல்வி, வீடு, இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் அந்த இடத்துல போகிறாரு. அப்படி போகும்பொழுது உங்களுடைய வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்க. பழைய வண்டி மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாம், அல்லது பழைய வண்டிகளே பராமரித்து நல்லபடியாக பழுது நீக்கி அழகாக டிசைன் பண்ணலாம். பழைய வாகனத்தை பழுது வைப்பீங்க. அதே போல் நிலம், மனை, வீடு அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அதை விரிவுபடுத்துறது, அதுக்கு உண்டான வேலைகளை பண்ணுறது, புது நிலம் வாங்கிறது. ஏன்னா புதிய வாகனத்தை வாங்கி மகள்றது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலம், மனை, வீடு இதில் ஒரு மாற்றம், புதுசாக வாங்கிறது அல்லது வாங்கினதை மறுபடியும் பராமரிக்கிறது. ஒரு வீடு கட்டிடுறோம், இன்னொரு எக்ஸ்டன் பண்ணணும், அது இன்னொரு ரூமு, இன்னொரு அறை அப்படி கட்டணும். அப்படிங்கிறதுக்கெல்லாம் மைண்டு போகும், சரிங்களா? வீட்டை எப்படி, ஏன்னா 4ஆம் இடம்னா தாய், கல்வி, வீடு. அதே போல் அம்மாவின் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பீங்க, அழகாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறதான். வீடு நல்லபடியாக பராமரிக்கக்கூடிய என்னென்ன வழிவகைகள் இருக்கோ அதெல்லாம் பண்ண போகிறீங்க. இந்த கடக பலன்கள், கடக ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பிரமாதமான பலன்கள் உங்களுக்கு வருதுங்க. ஆனால் அந்த சுக்கிர 4ஆம் இடம் சுகஸ்தானம், நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக அப்படிங்கிறது, ஸ்வீட்டாக இது நல்லா ஜாலியாக சாப்பிட போகிறீங்க. ஆனால் வயிறு சம்பந்தமான சில தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்துச்சிங்களா, அடி வயிற்ற வழியில் ஏதோ ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடுச்சா, அது இதுன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்துருந்துக்கிங்க. இந்த தொந்தரவு இருந்தவர்களே தற்போது அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை,
நல்ல ஒரு மாற்று மருத்துவம் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. சாதாரண மருந்து மாத்திரைகள் மூலமாக உடல்நிலை நல்லபடியாக சரியாகுங்க. தாயாருக்கு ஏற்படுத்தியிருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நல்லபடியாக மாறும், நல்ல ஒரு முன்னேற்ற நிலையாக அடையும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இடப்பெயர்ச்சி உங்களுடைய 4ஆம் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% அந்த சுக்கிரன் உங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.